ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தசாநாதன் எனும் அரசன். இது தலைப்பு. ஜாதகத்தில் நடக்கும் சம்பவங்கள், நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேலும் கீழும் நகர்த்தக்கூடியவை. ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், வாழ்க்கையை அனுபவிக்கிறான், தொழில் செய்கிறான், வேலைக்கு போகிறான், ஏதோ ஒன்று. அந்த நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தீர்மானிக்கும் வல்லமை ஒரு ஜாதகத்தில் 2 பேருக்கு தான் உண்டு. முதல் வல்லமை உங்களுடைய லக்னாதிபதி, அவருடைய சப்போர்ட்டிங் கேரக்டர் ராசி அதிபதி. நம்ம இதை பற்றி நிறைய காணொலியில் பேசியிருக்கோம். ஸோ இந்த லக்னாதிபதிங்கிறவரை வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லக்னாதிபதிங்கிறவர் பிறந்ததுலேருந்து வேலை செய்கிறாருன்னா ராசி அதிபதி அதுக்கு அடுத்து அதோட சப்போர்ட்டிங் கேரக்டராக எடுத்துருவார். இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி 2 பேரையும் மிஞ்சக்கூடிய ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் தசாநாதன் தான். தசாநாதன் எனும் அரசன் அப்படிங்கிற இந்த காணொளிக்கான தலைப்புக்கான சூட்சுமமே, ஒரு தசாநாதன் லக்னாதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடக்கூடிய பவர்ஃபுல்லான ஆள். தசாநாதன் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்நிலை மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நடக்கும் சம்பவங்களை தீர்மானிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் வாழ்வியலில் நன்மைகளையோ தீமைகளையோ அனுபவிப்பதற்கான டோக்கன் ஆஃப் வே அவர் தான் வழி. அப்போ தசாநாதனே சம்பவங்களை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பல நிலைகளில் நிறைய ஜாதகங்களில் லக்னாதிபதி ராசி அதிபதியை மிஞ்சி இந்த தசாநாதன் அப்படிங்கிறவர் வலிமையாக வேலை செய்யக்கூடியவராக அமைஞ்சிருவார். அவர் பெற்றிருக்கிற வலிமை உங்கள் ஜாதகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால் நிச்சயம் அது நற்பலன்களையும், தீமை தரக்கூடியதாக இருந்தால் கடுமையான தீய பலன்களையும் கொடுத்து விடுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு உதாரணம் ஜாதகம் சொல்கிறேன். ஒரு ரிஷப லக்ன ஜாதகர். இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு குரு மகாதிசை நடக்கிறது. குரு 11ஆம் இடத்துல இருக்கார். ரிஷப லக்னத்திற்கு பொதுவாக குரு பகவான் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு திசையில் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசி ஆக 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 அந்த 11ஆம் இடத்துலேயே அவர் இருந்தாலும் முதல்ல 11ஆம் இடத்த வேலையை செஞ்சிடுறாரு. பிஸ்னஸ் பண்ண வச்சு, பேங்க் லோன் வாங்க வச்சு, நிறையா தொழிலாளிகளை எல்லாம் வேலைக்கு அமர்த்தி கிட்டத்தட்ட 1000 தொழிலாளிகள் கொண்டு ஒரு தொழிற்சாலைக்கு முதலாளியெல்லாம் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலும் மேலும் கடன், தொழிலில் முடக்கம், தொழிலாளிகளால் பிரச்சனைங்கிற மாதிரி பலவித நெருக்கடியை கொடுத்து குருதிசை கடைசி பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா படாத பாடுபடுத்த ஆரம்பிச்சிடுறார். இதற்கு ஜாதகருக்கு லக்னத்திலே லக்னாதிபதி வலுதான், பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. ரிஷப லக்னம் மகர ராசியை சேர்ந்த ஒரு ஜாதகம். அடுத்ததாக வர்ற சனி. ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியும் ராசிநாதனுமான சனி பகவான் அத்தனை தொழிலாளி பிரச்சனையிலிருந்தும் தீர்த்து மீண்டும் 1000 தொழிலாளி இருந்த இடத்துல 2000 தொழிலாளிங்கிற லெவலுக்கு ஜாதகரை உயர்த்தி வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு யோகிதைகளை கொடுக்குறார். இப்போ ஒரே மனுஷன்தான், ஒரே ஆள் தான். ஒரு திசையில் மிக மோசமான பலன்களையும் அடுத்த திசையில் அதற்கு நேர்மாறான ராஜயோக பலன்களையும், லக்னாதிபதி மாறலை, ராசி மாறலை, கிரகங்கள் எதுவும் மாறலை, தசை மட்டுமே தீர்மானிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு தசாநாதன் என்பவர் உங்களை உயரத்தில் கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கவும் முடியும். அதே தசாநாதன் என்பவர் உங்களை காலில் போட்டு மிதித்து அட்ரஸ் இல்லாமல் செய்யவும் முடியும். இங்கே லக்னாதிபதியின் வலு, கஜகேசரி யோகம், அந்த யோகம், இந்த யோகம், இது எதுவுமே வேலை செய்யாது. புரியுதுங்களா? எனக்கு அந்த யோகம் இருக்குது, லக்னாதிபதி வலுவாக இருக்கார், மாளவிகா யோகம் இருக்குது, பத்ர யோகம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு காலி பண்ணி விடக்கூடிய வலிமையானது தசாநாதனுக்கு உண்டு. அதனால தான் தசாநாதன் இஸ் அ கிங். அவர் தான் அரசர். அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதன்படி தான் உங்கள் வாழ்வியல் சம்பவங்கள் நிகழும். இந்த சம்பவங்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியானதா மகிழ்ச்சி அற்றதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ரிசப்ஷனுக்கு கிளம்புறீங்க, பைக்கில் தான் போகிறீங்க, பைக்கை ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்படி நகரும்போது அங்கே தேங்கி கிடந்த குட்டை தண்ணீரை ஒருத்தர் வேகமாக காரில் வந்தவன் அடித்து உங்கள் மேலே சதற விட்டுட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்க.
இப்போ உங்கள் சந்தோஷம் எல்லாம் ஒரே செகண்ட் தான். இந்த சம்பவத்தின் மூலமாக அந்த சந்தோஷம் பூரா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சம்பவங்கள் தான் நம்ம வாழ்வின் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ தீர்மானிக்கின்றன. இந்த சம்பவங்களை தீர்மானிக்கிற அதிகாரம் தசாநாதனுக்கு உண்டு. இங்கே லக்னாதிபதியின் வலு, ராசி அதிபதியின் வலு, நடக்கிற தசாநாதனின் வலுவுக்கு முன்னாடி எடுபடாமல் போய்விடும். அப்ப என்ன வலிமையான ஜாதகமா இருந்தாலும் சம்பவங்களை தீர்மானிப்பது என்பது இந்த தசாநாதனின் கையில தான் உண்டு. அப்ப நம்ம லக்னத்தின் சுபகிரகங்கள் தசை நடத்தும் போது நிச்சயமாக மனதிற்கு இனிய சம்பவங்களை தாங்கள் நின்ற வீட்டின் அடிப்படையில் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். நான் முதல்ல சொன்ன ரிஷப லக்ன ஜாதகத்திற்கே இருக்கிற ஒரு சூட்சமம் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற குருவே முதல் 8 வருடம் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை கொடுத்து விட்டு பின்னாடி 8 வருஷத்துல அட்டமாதிபதிக்கு உண்டான வீழ்ச்சி, உயரத்திலிருந்து கீழே விழுவது, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸை கொடுக்குறார். அதே ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் நீச்சம். புரியுதுங்களா? 12ஆம் இடத்தில் நீச்சம், கூடவே செவ்வாய் இருக்கிறாரு, கூடவே கேது இருக்கிறாரு, சந்திர கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்து விட்ட சனி தான் திசை நடத்த வந்தவுடன் வெளிநாட்டு தொடர்பு, அதனால் ஆதாயம், தொழிலாளர்களிடத்தில் நல்ல பேரு, மேற்கொண்டு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு, உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை உருவாக்கி விட்டு தர்ம கர்மாதிபதியாக செயல்பட்டு அந்த ரிஷப லக்ன ஜாதகரை வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போறார். ஆட்சி பெற்ற குரு நன்மை தர முடியவில்லை, நீச்சம் பெற்ற சனி பகவான் கோடீஸ்வரனாக்கி அழகு பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அப்ப இங்கே தசாநாதனே அனைத்தையும் தீர்மானிக்கிறார். அவர் உங்கள் லக்ன சுபராக இருக்கிற பட்சத்துல நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு இந்த ஜாதகர் ஏன் வாழ்க்கையை எதிர்கொண்டார்னா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்காருங்கிறது தான். அப்ப உங்கள் வாழ்வியல் சம்பவங்களை நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொள்ள சுக்கிரன் அந்த லக்னாதிபதி வலுவா இருக்கிறது. சரி, இதே ஜாதகத்துக்கு சுக்கிரன் நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் நீச்சம், குரு திசையில செத்து போயிடுவார். நடந்த பிரச்சனைகளின் வீரியத்தை தாங்க முடியாமல், கடன் தாங்க முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல் குருதிச செவ்வாய் புத்தியிலையோ, குருதிச சந்திர புத்தியிலையோ, குருதிச ராகு புத்தியிலையோ தன்னை முடித்துக்கொள். லக்னாதிபதி வலுவில்லையே. ஸோ இதைத்தான் லக்னாதிபதி என்பவரால் செய்ய முடியும். நடக்கும் சம்பவங்களை அவர் தாங்கிக் கொள்ளும் தகுதியையும் உங்களை மன உறுதியோடு இருக்கும் தகுதியையும் தான் லக்னாதிபதியால் கொடுக்க முடியும். அது இல்லாமல் லக்னாதிபதி பலகீனம் அடைஞ்ச நிலையில அட்டமாதிபதியும் திசை நடத்தி, ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு குருதிசை சந்திர புத்தி ஒரு 2 விதத்துல மாரகாதிபத்தியம் செய்யும். ஏன்னா 3ஆம் இடங்கிற மாரகஸ்தானம், 8ஆம் இடங்கிற மாரகஸ்தானம் ரெண்டும் சேர்ந்து ஸ்திர லக்னமான ரிஷபத்துக்கு வேலை செய்யும். இது ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஜாதகத்தை சொல்றேன். சம்பவங்கள் தீர்மானிப்பது தசாநாதன். அந்த தசாநாதன் உங்கள் லக்ன சுபராக இருந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும், தான் பலகீனமாக இருக்கும் நிலையிலும் கூட ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை காட்டி தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கிறார். ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான வளர்ச்சிகளை கொடுத்து ஜாதகரை வாழ்நாளில் முன்னேற்றம் அடைய செய்கிறார். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான சனி பகவான் பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும். எப்படி கொடுக்குறார்? வேலைக்காரங்க மூலமா கொடுக்குறார். 12ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்குறார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண வைக்கிறார். எந்த ஒரு வேலைக்காரர்கள் பிரச்சனைக்குரியவராக ஆகிறாங்களோ அதே வேலைக்காரர்கள் உயிரை கொடுக்கிறவராக மாறுறாங்க. ஒரு தசையின் மாற்றத்தில் அத்தனை மேஜிக்கும் நிகழ்கின்றன, அத்தனை மந்திரங்களும் நிகழ்கின்றன. இங்கே லக்னாதிபதி லக்னத்தில் தான் இருக்காரு. ராசி அதிபதியோட தசை வந்து குரு திசையிலே இவர் தொழிலெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக தான் இருக்காரு. வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தவருக்கு அப்படியே குரு திசை சூரிய புத்தியிலேருந்து கீழே இறங்கும் போகும். தொழிலாளிகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, உடல் நல குறைபாடுகள் அத்தனையும் வருதா. குருதச சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் வச்சு செய்து ராகு புத்தியிலாம் பொழைப்போமோ மாட்டோமோங்கிற நிலையை அடைகிறார். அதற்கு பிறகு சனி மகா திசை ஆரம்பிச்சோன்னே அப்படியே படிப்படியாக வேலைக்காரங்க எல்லாருமே திரும்ப சப்போர்ட்டுக்கு வராங்க. மேற்கொண்டு புதிய ஆட்கள் கிடைக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு தொடர்புகள் ஏற்படுகிறது. தொழிலில் விருத்தி அடைகிறாரு, லாபம் சம்பாதிக்கிறாரு, உடல் நிலை சரியாகுது. புரியுது அவங்களுக்கு? இந்த சம்பவங்களை தீர்மானிக்கிறவர் தசாநாதன். லக்ன சுபரான ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் தசாநாதனாக உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை மிளிரச் செய்து வெற்றி அடை செய்கிறார். இங்கே இந்த தன்னம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு தான் லக்னாதிபதிங்கிறவர் வேலைக்கு வரார். அப்ப சம்பவங்களை தீர்மானிக்கும் தசாநாதர்களை கொண்டே நம் ஜாதகத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை தீர்மானிக்க இயலும். இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது குருதிசையுடைய பிற்பகுதி
குரு திசையுடைய பிற்பகுதியில் கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையின் விரக்தி நிலையில் இருந்தபடி ஜாதகம் பார்க்குறார். இந்த திசை இப்படி தான் இருக்கும். அட்டமாதிபதி வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். நஷ்டம், கடன் தொல்லை இருக்குங்கிறது உண்மை. ஆனாலும் சனி மகாதிசை உங்களை வாழ்க்கையின் உயரத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும்னு நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொடுக்கும். இன்றைக்கி அவர் ஒரு தொழிலதிபர், பெரிய லெவலில் இருக்கார். வருஷம் தீபாவளி பொங்கல்னா நம்மளை ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்க மாட்டார், பார்ப்பார், நிறைய விஷயங்களை கலந்து பேசுவோம். அப்போ சூட்சுமம் தசாநாதனிடம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் தசாநாதனை கணக்கிட வேண்டியதும் அவருக்கு லக்னாதிபதியானவரோ ராசி அதிபதியானவரோ எப்படி சப்போர்ட் பண்ணுகிறார் என்பதை கணக்கிட வேண்டியதும் உங்கள் வாழ்நாள் சம்பவங்களை தீர்மானிக்க போகிறவர் அந்த தசாநாதன் என்கின்ற அரசன் தான் என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ புத்திநாதர்கள் என்ன சார் பண்ணுவாங்க? அவருக்கு கீழே இவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. தசாநாதனுக்கு கீழே புத்திநாதர்கள் இயங்குவாங்க, வேலை செய்வாங்க. அந்தாரநாதர்கள் புத்திநாதர்களுக்கும் கீழே வேலை செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? தசாநாதன் அரசன்னா புத்திநாதன் மந்திரி, அந்தாரநாதன் வேலைக்காரன். அதுக்கு மேலே சூசுமந்திரம் அது இதுன்னு நிறைய இருக்குது, அதெல்லாம் கணக்கிலே எடுக்க முடியாது. இப்போ தசை, புத்தி, அந்தாரம் சம்பவங்களை தீர்மானிக்கின்றன. தசாநாதனிடம் கட்டளைகளுக்குத்தான் ஜாதகமே கட்டுப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.